ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 8000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இருக்கீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், அதுக்கடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அது என்ன சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்? அந்த சென்டென்ஸ்லேயே இருக்கு பாருங்க, ஃபியூச்சர், இன்னும் நடக்காத ஒரு விஷயம். ப்ரெசன்ட் டென்ஸில் அவன் வருகிறான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ வர்றது. ஹீ கம்ஸ், அவன் வருகிறான். அவன் வந்தான் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி அவன் வந்துட்டான். ஸோ அது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம். ஹீ கேம், ஃபியூச்சர் டென்ஸில் அப்போ எப்படி வரும்? அவன் வருவான், இனிமே தான் அவன் வருவான் இல்லையா? ஸோ அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பு எப்படி இருக்கணும், சென்டென்ஸோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் எல்லாத்துலேயும் உள்ள மாதிரி தான், சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும், ப்ளஸ் வில் ப்ளஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஸ்ட்ரக்சர், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அடுத்து வில், அதுக்கப்புறம் வேர்ப். இந்த வில் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிலரி வெர்ப். ஃபியூச்சர் டென்ஸ்னாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த வில் யூஸ் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஜெக்ட் வழக்கம் போல் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நம்ம அதையும் பார்த்துடலாம். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம்ஸ். சப்ஜெக்ட்னா என்னது? பெயர் சொற்கள். நான், நாங்கள். யூனா என்னது? நீ அல்லது நீங்கள். தேனா அவர்கள். அவன், அவள், அது. நேம்ஸ்னால் நம்ம எல்லாரோட நேம்ஸ். இப்போ செந்தில், குமார், இந்த மாதிரி எல்லாரோட நேம்ஸ் எல்லாமே வரும். இதில் ஏதாவது ஒன்று தான் சப்ஜெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன வரணும்? வில். டீஃபால்ட்டாக எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வில் போட்டுறணும் ஃபியூச்சர் டென்ஸில். அதுக்கப்புறமா என்ன வருது? வேர்ப் வருது இல்லையா? இந்த வெர்ப் என்ன ஃபார்மில் இருக்கணும்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் அப்படியே இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா என்னது? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, அவள் சமைப்பாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சமைக்கிறது தான் ஒரு வேர்ப், ஒரு செயலை செய்கிறது. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். அவ்வளோதான், இதுதான் ப்ரெசன்ட் ஃபார்ம், ஃபஸ்ட்டு ஃபார்ம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சாப்பிட்றதுக்கு என்னது? ஈட். இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான். விளையாடுறதுக்கு என்னது? ப்ளே. இது கூட ஈடி சேர்க்கக்கூடாது, எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் அந்த வெர்ப் இருக்கணும். எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்குறீங்க? சப்ஜெக்ட்டுக்கும் அந்த வெர்புக்கும் நடையில் ஒரு வில் போடுறோம், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? அவன் வருவான் அப்படின்ட்டு இருக்கு. அவன் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். அவனுக்கு இங்கிலீஷில் ஹீ. வருவான் அப்படின்னா என்னது? கம். ரெண்டுக்கு நடுவில் என்ன வரணும் இங்கே? வில். அவ்வளோதான். ஹீ வில் கம், அவன் வருவான். சும்மா இதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் சென்னைக்கு போவேன். சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரணும் நமக்கு? சப்ஜெக்ட். இங்கே எது சப்ஜெக்ட்? நான். நான்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஐ. அதை அப்படியே போடுறீங்க. சப்ஜெக்ட் போட்டதுக்கு அப்புறமா என்ன வரணும்? வில். டீஃபால்ட்டாக போடணும், அதை அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான், எந்த சென்டென்ஸ்னாலும் போட்டுறோம் நம்ம ஃபியூச்சர் டென்ஸில். அதுக்கப்புறம் வெர்பு வரணும். எது வெர்பு? சென்னை வெர்பா இல்லை போகிறது வெர்பா? ஒரு செயலை செய்கிறது தான், போகிறது தான் வெர்பு இல்லையா? போ அப்படிங்கிறதுக்கு என்னது? இங்கிலீஷில் கோ. அப்படியே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும், அதை அப்படியே போட்டுறீங்க. ஐ வில் கோ, நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். எங்கே போவீங்க? சென்னைக்கு. சென்னைக்கு. இக்கு அப்படின்னா என்னது? டு. நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா?
ஸோ இதெல்லாம் நம்ம சைடில் எழுதி போட்டிருந்தோம் போன வீடியோவில். இப்போ டவுட் இருந்ததுன்னா நம்ம ப்ரீவியஸாக உள்ள வீடியோஸ் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இக்கு அப்படின்னா 2, ரிமைனிங் என்ன இருக்குது, சென்னை, அதை அப்படி போட்டுருக்கு. தட்ஸ் இட். நான் சென்னைக்கு போவேன். சப்ஜெக்ட் என்ன, நான், அதை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சர் படி வில் வரணும், ஃபியூச்சர் டென்ஸில் அதையும் போட்டோம். அடுத்து வெர்பு வரணும், அதையும் போட்டாச்சு. ரிமைனிங் சென்னைக்குன்னு இருக்குது, அது டு சென்னை. ஐ வில் கோ டு சென்னை. இப்படியும் நீங்கள் சொல்லலாம். இதையும் நான் ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா, ஐ போட்டு மேலே எப்படி ஒரு அப்பாஸ்ட்ரஃபிஸ் WL, ஐ வில் அப்படிங்கிறத சேர்த்து ஐல் கோ டு சென்னை. நீங்கள் யார்கிட்டயே பேசும்போது ஐ வில் கோ டு சென்னைனாலும் கரெக்டு தான். ஐல் கோ டு சென்னை, இந்த வில்லை வந்து ஷார்ட்டாக பேசும்போது ஐல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஐல் கோ டு சென்னை, நான் சென்னைக்கு போவேன். இது கூட இங்கே ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுவே ஓகே. ஐ வில் கோ டு சென்னை. பட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஐ வில் அப்படிங்கிறத வந்து ஐல் அப்படின்னு சொல்லலாம். ஐல் கோ டு சென்னை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் சமைப்பாள். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள், நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, அவள். அவள்ங்கிறது சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும், ஷீனா வந்து அவள், அதை போட்டுடுறோம். சப்ஜெக்ட் போட்டதுக்கப்புறம் மறக்காமல் ஃபியூச்சர் டென்ஸில் என்ன வரணும், வில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும், வெர்பு என்னது, நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் வெர்பு. இங்கே என்ன வெர்பு, சமைக்கிறது, அது கூட ஒரு வெர்பு தான். அதுக்கு இங்கிலீஷில் என்ன, குக், அவ்வளோதான். she will cook. அவள் சமைப்பாள். எவ்வளோ ஈஸியாக இருக்கு. அவள் சமைப்பாள், நான் சென்னைக்கு போவேன், நான் விளையாடுவேன், நான் படிப்பேன். இதெல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் செய்ய போகிறோமோ அது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ் தான். நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் உன்னுடன் வருவேன். யாராவது கேட்குறாங்க, நாளைக்கு என் கூட கோயிலுக்கு வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னுடன் வருவேன். நாளைக்கு நீ கோயிலுக்கு போறியா, ஓகே, நான் உன் கூட வருவேன். இதுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ், இது ஃபியூச்சர் டென்ஸ் தானே, இன்னும் நடக்கலை, இனிமேல் தான் நடக்க போகுது இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா. ஓகே, வழக்கம் போல சப்ஜெக்ட் எது, நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட், ஐ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும், வில், அதை அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து வெர்பு எது, வருவேன். அவங்க கூட வருவேங்கிறது தான் வெர்பு. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில், கம், அவ்வளோதான், சிம்பிள். அதை அப்படியே போட்டுருங்க. ஐ வில் கம் உன்னுடன். இதுக்கு என்ன பண்ணுறது, என்ன போடுறது, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ, இன்னொன்று மீ. இந்த யூங்கிறதுக்கு சப்ஜெக்டாக இருக்கும் போது ஒரு தமிழில் ஒரு மீனிங் இருக்குது, நீ அல்லது நீங்கள்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா உன்னை அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மீனா என்ன சொல்கிறது, என்னை. சப்ஜெக்ட் தவிர மற்ற இடத்துல போடும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உன்னுடன் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். எப்படி சொல்கிறது, உன்னுடன். உடன் அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்னன்னு பாருங்க, வித். உன்னுடன் அப்படின்னா இந்த உன்னையும் இந்த உடனையும் சேர்த்தா உன்னுடன் கரைச்சிடும், அவ்வளோதான். அப்போ வித் போட்டிங்க, அதுக்கப்புறம் இந்த யூ போட்டுறீங்க, அவ்வளோதான். ஐ வில் கம் வித் யூ, நான் உன்னுடன் வருவேன். ஓகே, மீ அப்படின்னா என்னைன்னு நான் சொல்கிறேன். இதே இது என்னுடன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, இந்த வித்தையும் இந்த எண்ணையும் சேர்த்துடுறீங்க, அவ்வளோதான். இந்த வித்தும் மீயும் சேர்ந்தா வித் மீ, என்னுடன். புதுசாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம், அதையும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். வித் யூ அப்படிங்கிறதுனா என்னது, உன்னுடன். வித் மீ அப்படின்னா என்னது, என்னுடன். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த மீ அப்புறம் யூ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த யூவை இந்த ஃபாரோட சேர்த்தீங்கன்னா இக்காக, இது உன்னை, உனக்காக அப்படின்னா ஃபார் யூ, அவ்வளோதான்.
எனக்காக அப்படின்னா ஃபார் மீ, அவ்வளோதான். இதே மாதிரி இதை சேர்த்திங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாக பேசி பேசி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு இந்த வீடியோ. நம்ம ஒவ்வொரு டென்ஸில் பார்க்குற மாதிரியும் இந்த ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் 4 டைப் இருக்குது. பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ரகேட்டிவ் சென்டென்ஸ் கேள்வி வாக்கியம், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இதில் நம்ம பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். நார்மலாக பாசிட்டிவாக சொல்கிறது. நான் அவன் கூட வருவேன், நான் சென்னைக்கு போவேன், ஓகே, அவன் சென்னையிலேருந்து வருவான். ஃப்யூச்சரில் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். எவ்வளோ சிம்பிளாக இருந்தது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பேசி பாருங்கள், எழுதி பாருங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.